ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். சரி, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கோவை ட்ரேடர் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க சர்ச் பண்ணி ஆடைக்கோங்க. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இந்த 3 ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா கரெக்ஷன் வந்து இந்த பங்குகளில் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதோடைய சேனல் பார்த்தீங்கன்னா எப்போ க்ரியேட் ஆகுதுன்னா, ஜூலை 4 ஹை, செகண்ட் ஹை செப்டம்பர் 15. சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 25 அப்புறம் நமக்கு ஜூலை மந்த் கிரியேட்னா ஹைக்கு முன்னாடி வந்த சப்போர்ட்டையும் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த சேனலில் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. பிரேக் அவுட் நடக்குது. ரெசிஸ்டண்ட்டையும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஷேரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கரெக்ஷன். எத்தனை நாளைக்கு அப்படின்னா நம்ம வந்து 1 மாத கணக்கில் அந்த கரெக்ஷன் வந்து நடக்குது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மந்த் க்ரியேட் ஆகி செகண்ட் மந்த் 3/4 வருஷம் ஆகிடுச்சு. அதாவது 48 நாள். ஷேர் எங்கே சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேனலுடைய சப்போர்ட் லைனான 1385 தான் ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்துக்கு. செகண்ட் சப்போர்ட் அங்கே தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் குட் லெவல் தான். பை பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1650 போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம பை பண்ணி வைக்கலாம். ப்ரைவேட் லெண்டிங் செக்டரில் ஒரு ரொம்ப ஃபேமஸான, அதே சமயம் ரொம்ப பறந்து விரிஞ்ச ஒரு கம்பெனினா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ தாராளமாக பை பண்ணலாங்க. 1420 இருக்கான். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மலான ரிட்டர்ன்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20% அவங்க கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இதை வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்ல பங்கு. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, இது வந்து நம்ம ரொம்ப ஆஸ்தான பங்கு. ரெசிஸ்டன்ட் லைனில் இருக்கான். ஸோ வீக்லி சார்ட்டை யூஸ் பண்ணலாம். வீக்லி சார்ட்டில் 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்தானோ இப்போது அதே இடத்துல தான் இருக்கான். ஜூலை 2019, டிசம்பர் 2019, இப்போது ஜனவரி 2024. ஸோ கிட்டத்தட்ட இந்த 5 வருஷம் ஆயிடுச்சா? ஓகே, இந்த 5 வருஷத்துடைய ரெசிஸ்டன்ட் இப்போ தான் டச் பண்ணியிருக்கேன். மேபி மறுபடியும் கீழே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பை பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுத்து பை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரேக் அவுட் கொடுத்து போவான்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஹை வால்யூம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு இல்லையா? அதனால் சரி, டெய்லி சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூம் பம்ப் வந்து இருக்குது. டிமாண்டை நோக்கி தான் அவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஸோ பை பண்ணுறவங்க வெயிட் பண்ணி பை பண்ணுங்கள். ஒரு மேஜரான கரெக்ஷனும் வரலாம். இல்லை இதை வந்து பை பண்ணலான்னு எனக்கு தோணுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வாரம் மட்டும் பாருங்கள். இந்த வாரம் பார்த்துட்டு அதுக்குள்ளேயே அவன் 20% ஜம்ப் ஆகிட்டான்னா குஷியாகி வாங்கிடாதீங்க. 20% இந்த வாரத்தில் ஜம்ப் ஆகிட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணுங்கள். கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு புல் பேக் வந்ததுக்கப்புறம் பை பண்ணலாம். அப்புறம் அவசரப்பட்டு இறங்கி மாட்டிக்காதீங்க. ஹெச்டிஎஃப்சியோட லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 597.45 ரூபா இருக்கான். ஒரு டீசென்ட்டான லெவலில் இருக்கான். ஸோ பை பண்ணலாம். ஸோ இந்த செக்டர், இந்த கம்பெனி ஸ்டாக்கை சூஸ் பண்ணதுக்கு காரணமே இது தான். எல்லாமே ஒரு டவுன்ஃபால்லேருந்து மேலே வந்துட்டுருக்கு. ஹியூஜான வால்யூம்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நம்ம வந்து ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு ப்ரைஸில் நமக்கு வந்து கிடைக்கிறதுனால நம்ம வந்து இதை பை பண்ணலாம். டார்கெட் வந்து 690 வச்சுருங்க. பிகாஸ் 690 ரெசிஸ்டன்ட் உடைக்கிறேன்னு போய் கீழே இந்த பங்கு இது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 48 நாளாக கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கான். இவன் எத்தனை நாள் பார்க்கலாம்? இவெல்லாம் 2 மாதமாகவே கரெக்ஷனில் தாங்க இருக்கான். ஸோ பை பண்ணுறவங்க பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து இது வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான ஒரு பங்கு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு மூவ் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் ஸ்டாக்காக இல்லை ஒரு ஷார்ட் டேர்மாக கூட நீங்கள் எடுத்து ஒரு 3 மாதமாக ஒரு 6 மாதமாக வச்சு பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி லைஃப் பியூரான ஸ்விங் ட்ரேட். ஸோ கண்டிப்பாக 20% ரிட்டர்ன்ஸ் தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள்.
அழகான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 562 கிட்டத்தட்ட 6% மட்டும்தான் வருது. ஸோ எடுத்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹட்கோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு பங்கு. சாரிங்க, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஐஆர்எஃப்சியை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். ஹட்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டிமாண்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஆர்எஸ்ஐ பாருங்கள், நல்லாவே கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ நமக்கு தேவையானது வந்து இப்போ ஹை வால்யூமில் ஒரு சப்போர்ட். அந்த ஹை வால்யூமில் சப்போர்ட் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதில் என்ட்ரி ஆகக்கூடாது. என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நேரத்தில் சரி விட்டுருவோம். சரிங்களா? ஹட்கோவை புது என்ட்ரியில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்பலைன்னா நான் வந்து உங்களுக்கு வீக்லி சார்ட் நான் ஹார்லி சார்ட் காமிக்கிறேன். ஹார்லி சார்ட்டில் உங்களுக்கு பேசுறதுன்னு தெரியலை. இப்போ நீங்கள் பார்க்குறது வீக்லி சார்ட். அதில் பாருங்கள், ஒரு ஹேமர் வர்றான், ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வருது. ஸோ அதுக்கப்புறம் அதோட ஹையை வந்து கிராஸ் பவர் பண்ண முடியல. இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான் 168 இருந்து இப்போது 198. ஸோ ஆல்ரெடி அவன் எடுக்க வேண்டிய சப்போர்ட்லாம் எடுத்தாச்சுங்க. இனி அடுத்தது எப்போ இந்த ப்ரைஸ் பேண்டை வந்து தாண்டானோ, அதாவது 228 தாண்டானோ, அப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு இதை பை பண்ணலாம். ஸ்விங் ட்ரேட் பை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப காலம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஹட்கோ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான ஒரு பங்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட் ஒரு சேனல் வரணும். சேனல் வரல அப்படின்னா நமக்கு எதுவுமே இந்த இடத்துல பண்ண முடியாது. ஐஆர்எஃப்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மைனரான ஒரு என்ட்ரிங்க. இது வந்து நமக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் ரேட் கொடுப்பானா இல்லையான்னு தெரில. பட் நானும் என்ட்ரு ஆகியிருக்கேன். இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2% கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த கேண்டலில் என்ட்ரான. ஸோ நல்லா போயிட்டுருக்கான். சரிங்க, நான் வந்து இந்த கேண்டல் என்ட்ரானே 2.5% இருக்கான். ஸோ மேபி அவன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணால் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கிராஸ்னு பெரிய வந்துடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன மொமெண்டம் ஸ்டாக்ஸை எதுக்கு பிடிக்கணும்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டுக்காக. இப்போ நீங்கள் வந்து 1 lakh கேபிட்டல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக் கிடைக்கல, இல்லை ஒரு பொசிஷனல் ஷார்ட் டேர்ம் பங்கு வந்து கிடைக்கல, ஆனால் 1 லட்ச ரூபா சும்மா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரேட் எடுத்தது வந்து February 13th. சரிங்களா? எடுத்துக்கலாம். ஹை வந்து February 14th அன்னைக்கு போயிருக்கேன், 159 ரூபா போயிருக்கான். ஸோ இவன் இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் போயிருந்தானா 164 ரூபா போயிருப்பான். ஸோ என்னுடைய கணக்குப்படி ஒன் வீக் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமா, நம்ம ஸ்பெண்டிங்க்கு ஒரு 7.5%னா ஒரு 7500 ரூபாய் கிடைக்குதா? ஸோ இதை வந்து நம்ம பார்த்து ஒரு சின்ன சின்ன ட்ரேட் எடுத்து நம்ம சக்ஸஸ் பண்ணி போயிடணும். அதிகமான ப்ராஃபிட்டுக்கும் ஆசைப்படக்கூடாது, மிகப்பெரிய ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டாக் இருக்குது, ஸ்விங் இருக்குது, ஷார்ட் டேர்முக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுங்க. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.